வெல்கம் டு எம்எஸ் Securities வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு 50 மினிட் சார்ட். இது 50 மினிட் சார்ட்டு தான் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே, அதாவது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே வந்து 2% ஓப்பன் ஆகிருக்கு. 2% பாசிட்டிவ் இருக்குது. டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து 1%, எல்லாமே நல்லா வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவில் யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளும் திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. கேப் அப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னன்னா சைட்வைஸ் போயிடும். அதனால் திங்கட்கிழமை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். லாங், அதாவது ஹையரில் வரும்போது பை பண்ணுறத பை பண்ணக்கூடாது. லோயரில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். ஹையரில் வரும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். லோயரில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மணி கண்ட்ரோல் போகிறேன். மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், குளோபல் இண்டிசேஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸஸ் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 18,717 இருக்குது. நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,515, 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு. அதனால் திங்கட்கிழமை வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வந்து 100 பாயிண்டாவது நம்மளுக்கு கேப் அப் ஆகும். இது வந்து நம்ம திங்கட்கிழமை மார்னிங் பார்க்கணும். திங்கட்கிழமை காலையில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்த்து பாசிட்டிவாக இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை மார்னிங்கே வந்து ஒரு 8 மணிக்கு வந்து இதே மாதிரி 12,700 இருந்துச்சுன்னா நம்முடைய நிஃப்டி வந்து கேப் அப் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். 100 பாயிண்ட் மேலே வந்து 100 பாயிண்ட்டாக கண்டிப்பாக வந்து கேப் அப் ஓப்பன் ஆகும். எஃப்ஐ டிஎஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து 650 கோடி செல்லிங் இருக்கிறாங்க. டிஐ வந்து 550 பையில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க, அதாவது நியூட்ரல். பையும் செல்லிங் ரெண்டும் வந்து சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அடுத்த வீக் எப்படி இருக்குங்கிறது தெரியும். நிஃப்டி சார்ட் வந்து வந்துட்டோம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து நம்ம பையிங் வந்து எப்போ பை பண்ணோன்னா, எந்த லெவலுக்கு மேலே போனால் பை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவலில் மேலே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வெள்ளிக்கிழமை, இது வந்து வியாழக்கிழமை ஓப்பனிங். பார்த்தீங்களா, வியாழக்கிழமை ஓப்பனிங்கு, இது வந்து புதன்கிழமை ஓப்பனிங். இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது புதன்கிழமை ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆனதோ இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இன்றைக்கி 18,595, ஓகேங்களா. அது 18,600 வச்சுக்கலாம், இல்லாட்டி 16,900. இந்த லெவலுக்கு மேலே 50 மினிட்ஸில் மேலே ஸ்ட்ராங்காக நின்று மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆனதுன்னா அதுக்கடுத்த மார்க்கெட் வந்து 18,650 ஃபஸ்ட் டார்கெட்டு. 18,650 ஃபஸ்ட் டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18,700. 18,700க்கு மேலே போச்சுன்னா 18,750, அதுக்கடுத்து 18,800 போகிற வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ லைஃப் டைம் பக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் நிஃப்டி வந்து கீழே விழுந்தாலும் தொடர்ந்து மார்க்கெட்டு மேலே தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு 1 வீக் இல்லாட்டி 2 வீக்கில் வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஐயை வந்து டச் பண்ணி வருவாங்க. டச் பண்ணி பிரேக் அவுட் ஆகிறதுன வாய்ப்பு ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து லைஃப் டைம் ஐயை டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணி மேலே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அங்கேயே கீழே மேலே வந்து அங்கேயே வந்து ப்ரைஸ் நிற்குது. நிஃப்டி போச்சுன்னா பேங்க் நிஃப்டி என்ன ஆகுனா லைஃப் டைம் ஐயை வந்து பிரேக் அவுட் பண்ணி 45,000 டச் பண்ணோம், இல்லாட்டி 45,000க்கு மேலேயும் போகிறது வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணதுன்னா பேங்க் நிஃப்டி ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து இதுதான் லெவலு 12,600க்கு மேலே. இந்த லெவலுக்கு மேலே வந்து ப்ரைஸ் 50 மினிட்ஸில் சஸ்டெயின் ஆனதுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் ஈஸியாக போயிடும். 12,650ங்கிறது ஈஸியாக, இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வந்து ஃபில் ஆகிரும். அநேகமாக இந்த கேப் வந்து மண்டே வந்து ஓப்பனிங்லேயே கூட ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப் அப் ஆச்சுன்னா, கேப் அப்போ நம்மளுக்கு வந்து 12,650 வந்துருச்சுன்னா ஈஸியாக வந்துன்னா கேப் ஃபுல் ஆகிடும்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 நாளாக அந்த மார்க்கெட் வந்து மேலே போக தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கு, போக முடியல. செல்லிங் வந்திருக்கு. திரும்பவும் வியாழக்கிழமையும் கேப் அப் ஆகி அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துருச்சு செல்லிங்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள் வெள்ளிக்கிழமையும் ஆயிருக்கு, கேப் அப் ஆகி மேலே போக முடியல, கீழே வந்துட்டு திரும்ப பையிங் பர்சன் வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து என்னன்னா செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இந்த இடத்துல 12,600 லெவலில் வந்து நம்மளுக்கு செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம தாண்டி போனோம்னா அதுக்கு வந்து ஒரே வழி வந்து கேப் அப் தான். கேப் அப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் கூட வந்தாலும் வரலாம். கேப் அப் ஆனதுன்னா இந்த இடத்துல 12,650 கூட கேப் அப் வரது வாய்ப்பு இருக்குது திங்கக்கிழமை. இப்படி ஒரு வேளை இல்லைன்னா கூட 12,600 ஓப்பன் ஆகி மேலே சஸ்டெயின் ஆச்சுனாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்து 12,650 போயிடும். அதுக்கடுத்து 12,700, 750, 800 இப்படி லெவல் வந்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே போய்ட்டுருக்கு. நிஃப்டி கீழே வரணும் அப்படின்னா செல் எப்போ போகணுன்னா நிஃப்டியில் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் நம்ம வந்து செல் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 18,480, இந்த 18,450 கீழே வந்து நிஃப்டி வந்து 50 மினிட்ஸில் ட்ரேட் ஆகணும். கீழே ப்ரைஸ் கீழே வந்து 50 மினிட்ஸ் கண்டில் வந்து ஃபார்ம் ஆகி கீழே ப்ரைஸ் நின்று சஸ்டெயின் ஆனதுலாம் இங்கேயே கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டு கீழே வரும். கீழே வந்தாலும் பெருசாக வராது. எந்த லெவலில் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 18,400 வரலாம். 18,400 இங்கே வரும். இந்த 18,400 வரும் ஃபஸ்ட் டார்கெட்டு. 12,400 பிரேக்கெட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 12,300. லோயர் லெவலில் வந்து நம்மளுக்கு 12,400 சப்போர்ட்டு, அதுக்கூட சப்போர்ட்டு 12,300. ஹையர் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 18,700, 18,750. இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்ட் ஏரியா 12,750. ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டி லெவலு. இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து என்ன இருக்குன்னா தொடர்ந்து வந்து சைடு மார்க்கெட்டே இருக்குது. அதாவது அப் டவுன் தான் இருக்குது. தொடர்ந்து எந்த ஒரு ட்ரெண்டிங் கிடையாது. கீழே இறங்கினா மேலே போகுது, மேலே போனால் கீழே இறங்குது, இப்படி தான் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருக்குது தெரியுங்களா. இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுன வாய்ப்பு ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் கேப் அப் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் 44,200க்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும். 50 மினிட்ஸில் வந்து 12,400க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுன்னா அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44,400, 44,400லேருந்து 44,500 இந்த லெவல் வந்து பேங்க் நிஃப்டி டச் பண்ணும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி 45,000க்கு மேலே போச்சுன்னா 44,500க்கு மேலே போனதுன்னா அதுக்கடுத்து 45,000 தான் பேங்க் நிஃப்டி. கீழே வந்ததுன்னா இந்த லெவல் கீழே வந்ததுன்னா வந்து செல் பண்ணணும். 43,000 இப்போ இந்த லெவல் வரும் 43,770. இந்த லெவல் கீழே வந்து பேங்க் நிஃப்டி வந்து 50 மினிட்ஸில் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 44,600, 44,600 கீழே வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 43,600, அதுக்கடுத்து 43,500, 43,500 உடச்சி கீழே வந்துச்சுன்னா அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு செல்லிங் வரும். நல்லா ஒரு ஃபால் இருக்குது. ஏன்னா எங்கேயுமே வந்து சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. கீழே வந்து நல்லா ஒரு ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. பையிங் பேங்க் நிஃப்டியில் வந்து 44,200க்கு மேலே போனால் பையிங்கு, 43,770 கீழே வந்தால் செல்லிங் பேங்க் நிஃப்டி. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா சைடு மார்க்கெட்டாக இருக்கும். கீழே வந்தால் பை பண்ணுவாங்க, மேலே போனால் செல் பண்ணுவாங்க. இப்படியே மாறி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கும்போது இந்த ஏரியா மாதிரி இருக்கும். இதை உடச்சி மேலே போகணும், இல்லை இதை உடச்சி கீழே வரணும். இதுதான் லெவல்ஸு. அதனால் திங்கெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும். தொடர்ந்து எம்எஸ் அப்டேட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.